ஆட்டோட ரத்தத்தை பச்சை மிளகாய் சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ரத்தத்தை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போடணும். அது கூட ஜீரகத்தை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ரத்தம் உதிரியாக கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். கடுகு உடஞ்சதும் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். காரத்துக்காக இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுவே இது போதுமானதாக இருக்கும். சீரகத்தை நல்லா கசக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்க்கணும். சேர்த்து வதக்கி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை இது கூட ஊற்றணும். ஊற்றி விடாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கிளறணும். அது கூட உப்பு சேர்த்துக்கணும். ரத்தம் நல்லா வெந்து வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். உப்பு பார்த்து நல்லா செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வெந்த உடனே அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இட்லி மட்டன் குழம்போடு இதை வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அதனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.